ஆ, கதை சொல்லணுமா? சரி. ஒரு ஊர்ல ஒரு டப்புக்கு தாத்தா இருந்தாராம். அந்த டப்புக்கு தாத்தா கிட்ட நிறைய காசு இருக்கும். ஆனா அவர் செலவே பண்ண மாட்டாராம். அவர் ரொம்ப கஞ்ச தாத்தா. அப்போ ஒரு நாள் அவருக்கு அல்வா சாப்பிடணும்னு தோணுச்சான். அல்வா சாப்பிட அந்த கடைக்கு போனா அந்த கடையில காசு கேட்பாங்களே. ஐயையோ, ஆமா, அல்வா காசு கேட்பாங்க. பேசாம நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலான்னு ஐடியா பண்ணி வீட்டுக்குள்ளேயே போய் செஞ்சாராம். செய்யும் போது நிறைய சக்கரை, கொஞ்சோண்டு அக்கறை ரெண்டுத்தையும் போட்டு அல்வா செஞ்சாராம். அந்த அல்வா செய்யும் போது யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு கதவெல்லாம் சாத்திக்கிட்டாராம். அப்போ டக் 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 அப்படின்னு யாரோ கதவு தட்டுறாங்களாம். யாரா அது கதவு தட்டுறா? பார்த்தா, தாத்தா நான் தான் டுபுக்கு மாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னானா. ஐயோ, டுபுக்கு மாமா வந்திருக்கானே, இதுல பங்கு கேட்பான், பங்கு கேட்டு பாதி சாப்பிட்டுருவான் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த அல்வாவை எடுத்துட்டு போய் கட்டில் கடியில ஒளிச்சு வச்சுக்கினாராம். ஒளிச்சு வச்சுக்கிட்டு போய் கதவு திறந்தாராம். ஒன்னே இல்லை, அந்த டுப்புக்கு மாமால, தாத்தா நான் உள்ள வரட்டா அப்படின்னு கேட்டாராம். நோ நோ நோ, வாங்க வெளியே போனா, உள்ள எல்லாம் வேணாம் அப்படி சொல்லி வெளியே கூட்டிட்டு போயிட்டாராம். அப்போ அவங்க 2 பேரும் ஒரு மரத்தடியில நின்று பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ இவங்க பேசும்போது இவங்க வளர்த்த நாய் நைஸா உள்ள போய் அந்த அல்வாவை பூரா நக்கி நக்கி சாப்பிட்டுருச்சான். இத பாதிக்கு மேல சாப்பிட்டுருச்சான். இத பார்த்த தாத்தா ஓடி வந்து, ஐயையோ என் அல்வாவை நாய் சாப்பிடுதே, ஐயையோ என் அல்வாவை நாய் சாப்பிடுதேன்னு ஓடி வந்து அந்த நாய் கூட ஒரே சண்டை மேல சண்டையாம். இத பார்த்த டுபுக்கு மாமா, அடாடா நீ அல்வா ஒழிச்சு வச்சிருந்தியா, அதுக்குதான் என்னை உள்ள விடாம கூட்டிட்டு போனியா வெளிய, இப்ப பாரு அல்வாவை உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல, பேசாம நாய் நக்கிடுச்சுல்ல அப்படின்னு சிரிச்சாராம். இதுல இருந்து என்ன தெரியுது, ஒழிச்சு வச்சு சாப்பிடக்கூடாது, ஷேரிங் பண்ணி சாப்பிடணும். நீ அக்கா கூட ஷேரிங் பண்ணுவியா? நீ தம்பி கூட ஷேரிங் பண்ணுவியா? ஓகே, கதை ஓகேவா? ரைடா பண்ணிட்டுங்களாமா? டன்.